இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. சகோதரர்களே, நண்பர்களே, நாம் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஆர்வமுடையவர்களாக அதில் சிறு சிறு விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இதில் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமானால் ஒரு நல்ல எலக்ட்ரானிக் ஒர்க்கிங் மாடல் நம்மிடம் கிடைத்தால், அது ஆம்ப்ளிஃபையராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். அப்போது அதே மாதிரி ஒன்றை நமக்காக நாம் தயாரித்து கொள்ள வேண்டுமென்றால் அதில் உள்ள சர்க்யூட் டயக்ராம் நமக்கு வேணும். அந்த சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடுத்தெடுப்புலேயே நம்ம மிகப்பெரிய சர்க்யூட் எடுத்தோம்னா அது ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் மிக எளிய சர்க்யூட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை எப்படி ட்ரேஸ் பண்ணி அதை சர்க்யூட்டாக மாற்றின பிறகு அதவே நாம் பிசிபியாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு நம்ம உதாரணத்துக்கு எடுக்க போனால் இந்த சர்க்யூட்டு இது 555 கிளாக் ஐசி பயன்படுத்தி இந்த சர்க்யூட் நாம் நம்ம சேனலில் ஆரம்பத்தில் சர்க்யூட் டயக்ராமை கையில் வச்சுக்கிட்டு அதிலிருந்து பார்த்து இந்த ப்ரெட்போர்ட் டைப் பிசிபியில் இதை அசம்பிள் பண்ணோம். இப்போ இந்த கிளாக் ஐசியிலேருந்து நமக்கு 3வது பின்னில் அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை ஒரு எல்இடியில் எரிகிறதன் மூலமாக நாம் அந்த கிளாக்கை விசுவலாக பார்க்குறதுக்கு, கண்ணில் பார்க்குறதுக்காக இந்த சர்க்யூட் அசம்பிள் பண்ணோம். இதை நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறதுனாக்கா அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நாம் ஒரு கண்ட்ரோல் இங்கே வச்சுருக்கோம். இது 100K B100K கண்ட்ரோல். இப்போ இந்த கண்ட்ரோல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இதிலேருந்து வரக்கூடிய கிளாக் ஸ்பீடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். அதன் மூலமாக இந்த எல்இடி எரிஞ்சு அமர்ற ஸ்பீடு கூடி குறையும். அது மாதிரி நம்ம இதை அமைச்சிருந்தோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து ரிவர்ஸில் போகிறோம். இப்போ இந்த ஒர்க்கிங் சர்க்யூட்டை நம்ம சர்க்யூட்டை இதிலிருந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து சர்க்யூட் டயக்ராமாக கையில் கொண்டு வந்துட்டு அதை வச்சு நம்ம ஒரு பிசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இதை இந்த ஒர்க்கிங் மாடலில் நாம் பேட்ரி கொடுத்து ஆன் பண்ணுவோம். 9 வோல்ட் பேட்டரியை இதில் ஆன் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ இதில் 3வது பின்லேருந்து அவுட்புட் வரும். ஒரு ரெசிஸ்டர் மூலமாக ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த கிளாக் ஸ்பீடு கூடும். இந்த சர்க்யூட்டை நாம் பேப்பரில் சர்க்யூட் டயக்ராமாக இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம எப்படி பிசிபியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஐசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம். இப்போ இது DIL டியூவல் இன்லைன் பின் ஐசி, 8 பின் ஐசி இது. இப்போ இந்த ஐசிக்கு ஒரு 8 பின் ஐசி டயக்ராம் முதல்ல நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த கட்டுள்ள இடத்துல இது ஃபஸ்ட்டு பின்னு, இது 555 ஐசியினுடைய இந்த ஐசி மாடல் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இதில் சர்க்யூட் ட்ரேசிங் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதல்ல இப்போ இந்த கட்டிங் இருக்கிற இடத்துல இந்த முதல் பின்னு, இந்த 1வது பின்னிலேருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 1வது பின்னுங்கிறது இந்த பின்னு, இதிலேருந்து ஒரு கம்பி மூலமாக இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இடம் பேட்டரியினுடைய நெகட்டிவ்க்கு போகுது. அப்போ 1வது பின்னை இங்கே மைனஸ் கொண்டு வந்திருக்கோம் அல்லது கிரவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கம்பி மூலமாக 1வது பின்னு கிரவுண்ட் ஆகிருக்கு. இப்போ இதை முதல்ல நாம் 1வது பின்னை கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து 2வது பின் எடுத்தோம்னா இந்த கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 10 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸு 2வது பின்னில் இருக்குது. 1வது பின்னில் மைனஸ் இந்த இடத்துல 1வது பின்னில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ 2வது பின்னிலேருந்து 1வது பின்னுக்கு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இருக்குது அப்படியும் சொல்லலாம். அல்லது 2வது பின்னிலேருந்து கிரவுண்டுக்கு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனுடைய ப்ளஸ்ஸு 2வது பின்னில் இருக்குது, நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது 10 மைக்ரோஃபாரட். இப்போ நாம் இதில் 2வது பின்னு முடிச்சிட்டோம். இப்போ 3வது பின்னு இதில் பார்த்தோம்னா 3வது பின்னிலேருந்து ஒரு 470 ஓம் ரெசிஸ்டர் இங்கே ஜாயின் பண்ணி இங்கேருந்து ஒரு எல்இடி கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3வது பின்னிலேருந்து ஒரு 470 ஓம் ரெசிஸ்டர் இந்த இடத்துல எல்இடி இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. எல்இடி எப்போவும் கிரவுண்ட் பண்ணும்போது கேத்தோடு கிரவுண்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி இது எல்இடி, இது 470 ஓம் ரெசிஸ்டர்.
இதில் 3வது பின்னு ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 4வது பின் பார்க்குறோம். 4வது பின்னை இந்த மாதிரி ஒரு ஜம்பர் கம்பி வயர் மூலமாக இதில் வந்து ஒரு ஸ்லீவ் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த 2வது பின்னோட இதை ஜாயிண்ட் ஆகக்கூடாது. 4வது பின்னு 8வது பின்னுக்கு போய் அந்த 8வது பின்னு அங்கேருந்து ஒரு கம்பி மூலமாக இங்கே போகுது. இந்த இடம் வந்து பேட்டரியினுடைய பாசிட்டிவ். அப்போ இந்த 4வது பின்னு 8வது பின்னு ரெண்டும் ஒன்றா கனெக்ட் ஆகி அது பாசிட்டிவ் பேட்டரிக்கு போகுது. இப்போ 4வது பின் பார்த்துட்டோம். இங்கே 2வது பின்லையும் இந்த பக்கத்தில் 2வது பின்லேருந்து 6வது பின்னுக்கு உள்ள ஒரு கம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2வது பின்லேருந்து 6வது பின்னுக்கு இப்போ இங்கே 6வது பின் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பின்னோட ஜாயின் பண்ணிட்டோம். 2வது பின்லேருந்து 6வது பின்னு. இப்போ இங்கே இந்த 6வது பின்லேருந்து இந்த ஒரு கம்பி மூலமாக இந்த கண்ட்ரோலுடைய ஒரு எண்டுக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த 6வது பின்னுக்கு இங்கே நாம் கண்ட்ரோலில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்குவோம். இப்போ இந்த 6வது பின்லேருந்து ஒரு எண்டுக்கு இந்த கம்பி மூலமாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதை வரைஞ்சிக்கிட்டோம். அடுத்து 7வது பின்னு. இந்த 5வது பின்னு வந்து இங்கே எதுலேயுமே கனெக்ஷன் இல்லை, இது டம்மியாக இருக்குது. ஆனால் எப்போவுமே நமக்கு 5வது பின்னுக்கு ஒரு 0.01 கெப்பாசிட்டர் இதை வந்து கிரவுண்ட் பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக இருக்கும். இந்த இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது, நாம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 6வது பின்னு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 7வது பின்னு. 7வது பின்னில் இது வந்து 1K5 ரெசிஸ்டர். அங்கே ப்ரௌன், க்ரீனு, ரெட்டு 1K5 ரெசிஸ்டர் 6வது பின்னில் 7வது பின்னிலேருந்து 8வது பின்னுக்கு போயிருக்கு. 7வது பின்னிலேருந்து 8வது பின்னுக்கு. இப்போ இந்த 7வது பின்னிலேருந்து 8வது பின்னுக்கு அப்படின்னா இந்த 7வது பின் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி 8வது பின்னோட இந்த ரெசிஸ்டர் இது வந்து 1K5 ரெசிஸ்டர் இது ஜாயின் ஆகிருக்கு. அடுத்து இங்கே இது 5, 6, 7வது பின். 7வது பின்லேருந்து ஒரு கம்பி இந்த கண்ட்ரோலுடைய சென்டருக்கு வருது. கண்ட்ரோலுடைய அடுத்த எண்டு எதுலையுமே கனெக்ட் ஆகலை, விட்டுட்டாங்க. சென்டருக்கு மட்டும் இந்த 7வது பின்லேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ இதே 7வது பின்லேருந்து இந்த சென்டருக்கு இந்த கண்ட்ரோலுடைய வேல்யூ வந்து 100K. இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் வந்து கிரவுண்டு. அப்போ இந்த பாசிட்டிவ் வந்து நம்ம 9 வோல்ட் பேட்டரிக்கு பாசிட்டிவுக்கும் நெகட்டிவ்க்கு வந்து கிரவுண்டுக்கும் இதில் ஜாயின் பண்ணிடுவோம். 9 வோல்ட் பேட்டரி. இப்போ இந்த மாதிரி தான் சர்க்யூட்டு. இப்போ இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்த பிறகு நம்ம எப்போயுமே ஒரு சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணி முடித்த பிறகு சரியாக இருக்காங்கிறதுக்கு ஒரு ரீசெக் பண்ணுறதுக்காக இதில் எத்தனை ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து 2 ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே நம்ம 2 ரெசிஸ்டர் கொண்டு வந்திருக்கோம். 1K5 ஒன்று, 470 ஓம் ஒன்று. அதே மாதிரி கெப்பாசிட்டர் எத்தனை இருக்குது? இப்போ ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான் இருக்குது. ஒரே கெப்பாசிட்டர் இங்கே வந்தாச்சு. இந்த மாதிரி நாம் எல்இடி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எத்தனை இந்த சர்க்யூட்டில் இருக்குது, நம்ம டயக்ராமில் அதை வந்து மேக்கப் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நாம் சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணி முடித்த இந்த சர்க்யூட்டை நாம் அப்படியே பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ சமீபமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஸ்ப்ரிண்ட் லேஅவுட் அந்த சாஃப்ட்வேர்லேயே நம்ம இதை வந்து ஒரு பிசிபியாக எப்படி மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிசைன் பண்ணி பார்த்துடலாம். போர்டிலேருந்து நாம் ட்ரேஸ் பண்ண இந்த சர்க்யூட்டை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் இதை அப்படியே டிசைன் பண்ணி பார்த்துருவோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு சர்க்யூட் படி முதல்ல கிரிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதில் சர்க்யூட் படி நமக்கு 8 பின் ஐசி பேஸ் வேணும். இதில் இந்த 3வது அந்த ட்ராப் டவுன் பண்ண கிளிக் பண்ணி யூசரில் போய் DIL அதில் 8/1 அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து 8 பின் ஐசி வரும். இதை கொண்டு வந்து நம்ம ஸ்க்ரீனில் வச்சுக்கிறோம். இப்போ இதில் அந்த ஃபஸ்ட்டு பின் வர்றதுக்காக நம்ம அதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் பாட்டமில் நமக்கு ஃபஸ்ட்டு பின் வர மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் சால்டரிங் பேடு பார்த்தோம்னா ரவுண்டில் இருக்குது. நமக்கு ஹோம் மேடாக பண்ணும்போது கொஞ்சம் அந்த சால்டரிங் பேடு பெருசாக வேணும்.
அதுக்காக இதை கிளிக் பண்ணி அங்கே பேடில் போய் அந்த ரவுண்டு வெர்டிக்கல் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வெர்டிக்கலாக வந்துடும். இப்போ இது கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் இங்கே வந்து அந்த சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். சால்டரிங் பேடையும் பெருசு பண்ணிக்கிறோம், அந்த நடுவில் உள்ள ஹோல் அதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து வீட்டில் ஹோம்மேடாக செய்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இதை கிளிக் பண்ண பிறகு இப்போ அடுத்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் வேணும். இதுக்கு நமக்கு அந்த டாட் போர்டு பிசிபியில் 4வது பின்னில் வர்ற மாதிரி 1 4 வர்ற மாதிரி இந்த ரெசிஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் அந்த பேடு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சால்டரிங் பேடும் சென்டர் ஹோலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நமக்கு வந்து ஒரு எல்இடி வேணும். இதில் போய் அந்த பார்த்தோம்னா அந்த எல்இடி இதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எல்இடியிலையும் அந்த பேடு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை நமக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 2.00 0.8 ஹோல் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதில் அந்த சில்க் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கட்டு இருக்கும், அதுதான் கேத்தோடு. அதனால் அதை ரொட்டேட் பண்ணி ரைட் சைடில் கேத்தோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து நமக்கு கெப்பாசிட்டர் வேணும். கெப்பாசிட்டரில் போய் இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோம். இப்போ இதையும் நாம் இந்த பேடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பேடும் ஹோலும் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நமக்கு இந்த கண்ட்ரோல் ஒரு ட்ரிம் பார்ட் 100K மவுண்ட் பண்ணுறதுக்கு அது வேணும். அதில் போனோம்னா ட்ரிம்மர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபுட் பிரிண்ட் கிடைக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பின்னு. இப்போ ட்ராக் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின்னு, செகண்ட் பின் வந்து நமக்கு டயக்ராம் படி 2வது பின்னும் 6வது பின்னும் கனெக்ட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம 2வது பின்னையும் 6வது பின்னையும் இந்த ட்ராக் எடுக்கும்போது இப்போ இதில் நமக்கு கிரிட் சைஸ் அதிகமாக இருக்குது, அதை ரொம்ப மினிமம் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை பெண்ட் பண்ண முடியும். இப்போ ட்ராக் எடுத்துக்கிட்டு 2வது பின்லேருந்து 6வது பின்னுக்கு அதை கனெக்ட் பண்ணுறோம். 2வது பின்னும் 6வது பின்னும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 1வது பின் கிரவுண்ட் ஆகணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் கொண்டாந்து வச்சு இதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து 3வது பின்னுக்கு ஒரு ரெசிஸ்டர், அதனால் எடுத்து வச்ச ரெசிஸ்டரை கொண்டு வந்து அந்த 3வது பின்னில் கரெக்டாக அந்த பக்கத்தில் வச்சுக்கிறோம். அடுத்து இந்த எல்இடியை மூவ் பண்ணி கொண்டாந்து அந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வச்சுக்கிறோம். அடுத்து இந்த கெப்பாசிட்டர் இதை எடுத்துகிட்டு போய் இந்த 5வது பின்னுக்கு ஒரு ரெசிஸ்டர் வேணும், அதனால் 5வது பின்னுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு இன்னொரு ரெசிஸ்டர் வேணும் 7வது பின்னுக்கும் 8வது பின்னுக்கும். அதனால் இந்த ரெசிஸ்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை 8வது பின்னுக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கிறோம். இப்போ 8வது பின்னையும் ரெசிஸ்டரையும் ஒரு எண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு 8வது பின்னையும் 4வது பின்னையும் சர்க்யூட் படி கனெக்ட் பண்ணுறோம். 8வது பின்லேருந்து அந்த ட்ராக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து இந்த 3வது பின்னில் உள்ள ரெசிஸ்டர் பேடில் டச் ஆகிராமல் கொஞ்சம் கீழே கொண்டு வந்து அதை அப்படியே பெண்டு பண்ணி இப்போ 4வது பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ 4வது பின்னும் 8வது பின்னும் நம்ம ட்ராக் படி கனெக்ட் பண்ணிட்டோம். 3வது பின்னை அந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போது 2வது பின்னுக்கு ஒரு கெப்பாசிட்டர் வேணும். 2வது பின்னு ஒரு கெப்பாசிட்டர் கிரவுண்ட் பண்ணணும். அதனால் இந்த கெப்பாசிட்டர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து வெர்டிக்கலாக வரதுக்காக ரொட்டேட் பண்ணிடுறோம். இப்போ இதை வந்து 2வது பின்னில் கொண்டாந்து வச்சுக்கிறோம். இப்போ 2வது பின்னோட இதை ஒரு எண்டு ஜாயின் பண்ணிட்டோம்னா இன்னொரு எண்டு கிரவுண்ட் ஆகணும். இப்போ நம்ம ட்ராக் எடுத்து 2வது பின்னை அதை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த எண்டு வந்து கிரவுண்ட் ஆகணும். இப்போது 5வது பின்னு அதை வந்து அந்த கெப்பாசிட்டரில் கொடுத்துட்டு அந்த கெப்பாசிட்டருடைய அடுத்த எண்டு கிரவுண்ட் ஆகணும். அது மாதிரி இந்த எல்இடியினுடைய கேத்தோடு ஒரு எண்டு கிரவுண்ட் ஆகணும். அதை அப்படியே கொண்டு வந்து இந்த 2வது பின்னில் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த கெப்பாசிட்டருடைய அடுத்த எண்டு கிரவுண்ட் ஆகணும். அதோட கிரவுண்ட் பண்ணி அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிறோம். இதில் தான் நம்ம நெகட்டிவ் சப்ளை கொடுக்கணும். இங்கே வரைக்கும் கொண்டாந்து வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து இந்த கெப்பாசிட்டரை அப்படியே காப்பி பண்ணி அந்த 1வது பின்னுக்கு பக்கத்தில்
இப்போ 1வது பின் நமக்கு வந்து கிரவுண்ட் ஆகணும். அதை வந்து கெப்பாசிட்டர் இல்லாமல் அதை வந்து ஜம்பராக யூஸ் பண்ணுறோம். இப்போ 1வது பின்னை அந்த கெப்பாசிட்டர் வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு எண்டில் ஜாயின் பண்ணிட்டோம்னா இன்னொரு எண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் ஆயிரும். இப்போ இந்த ஒரு எண்டுக்கு இன்னொரு எண்டுக்கு நம்ம ஒரு ஜம்பர் வயர் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ 7வது பின்னு அங்கேருந்து ஜாயின் பண்ணி இந்த ரெசிஸ்டரில் ஒரு எண்டில் ஜாயின் பண்ணுறோம். இன்னொரு ரெசிஸ்டர் வந்து 8வது பின்னில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பொட்டன்ஷியோமீட்டருடைய ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ 7வது பின்னு கனெக்ஷன் முடிஞ்சுது. அடுத்து 6வது பின்னு இந்த பொட்டன்ஷியோமீட்டருடைய அடுத்த எண்டுக்கு வரணும். இப்போ அதை அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து அதுக்கு மேலேயே இந்த பெண்டு எல்லாமே கரெக்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டருடைய அடுத்த எண்டு சென்டர் டேப்லேயும் இந்த அடுத்ததுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே ரெசிஸ்டர் 3வது பின்னில் உள்ள ரெசிஸ்டருடைய இதை ஒரு எண்டை எல்இடியில் கனெக்ட் பண்ணணும், அதுவும் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். பாசிட்டிவ் சப்ளை 4வது பின்னுக்கும் 8வது பின்னுக்கும் கொடுக்கணும். அதனால் இந்த இடத்துலேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த நெகட்டிவ் லைனுக்கு பேரலாக வர்ற மாதிரி ஒரு லைன் வச்சு இதை வந்து பாசிட்டிவ்க்கு வச்சுக்கிறோம். இப்போ இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நாம் விட்ட இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அதில் அந்த ப்ளூ லைனை எடுத்து வைக்கும்போது க்ரீனாக காமிக்கும் சாஃப்ட்வேரை. அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஆயிரும். மாதிரி எதாவது அப்படியே க்ரீனில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் பேடு வேணும். பேடுக்கு நம்ம வந்து அங்கே போய் பேட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ரெண்டுக்கும் வச்சுக்கிறோம். அதில் அந்த ஜாக் எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாக் ஒன்று மட்டும் இருக்கிற மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததுக்கும் அதே பேடு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பேடு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ட்ராக் எடுத்து அடுத்து நம்ம பேட் எடுத்து இது வந்து மவுண்டிங் ஹோல், இந்த போர்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது மவுண்டிங் ஹோல் வேணும். அதுக்காக பேடவே எடுத்து அதில் வந்து அவுட்டர் வந்து 3.00 இருக்கிற மாதிரியும் இன்னரில் உள்ள அந்த ஹோல் வந்து 2.00 இருக்கிற மாதிரியும் நம்ம அதில் செட் பண்ணோம்னா அது வந்து மவுண்டிங் பேடாக வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த ஒரு இடத்துல வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு சைடு அடுத்த சைடு 2 வேணும்னா அதையே அப்படியே காப்பி பண்ணி அதே சைஸுக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதை இப்போ இங்கே ஆப்போசிட் சைடில் வச்சுக்கிறோம். மேலே இடம் இருக்கிறனால மேலேயும் கூட ஒரு ஹோல் இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணி அங்கேயும் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து 3 மவுண்டிங் ஹோல் இருக்குது. அதில் அது 2 ஹோல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து போர்டுக்கு பவுண்ட்ரி, போர்டுனுடைய அந்த எட்ஜு ட்ராக்கு எடுத்து அதில் வந்து வித்து பாயிண்ட் ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு இந்த போர்டுனுடைய அந்த எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம அப்படியே வச்சு அதை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணிடுறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கொண்டு போனோம்னா அது வந்து அந்த சாஃப்ட்வேரை ரெட் கலரில் காமிக்கும். கிளிக் பண்ணிட்டோம்னா ஓகே ஆயிரும். இப்போ அதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படி கிளிக் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். எகெயின் ஜூம் பண்ணி அதை கரெக்டாக சரி பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஓகே ஆயிரும். இப்போ இந்த போர்டில் நமக்கு ஏதாவது டெக்ஸ்ட்டு வேணும்னா அதை நம்ம இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் 555 ஆசிலேட்டர் அப்படின்னு ஓஎஸ்சி அப்படின்னு போட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து 2 லைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் இருக்குது. அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் வைக்கிறோம்னா இங்கே வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா அதை வந்து மேலே அந்த 8வது பின் 4வது பின்னுக்கு ப்ளஸ்ஸும் அந்த இடத்துல வச்சுக்கிறோம். அதே மாதிரி மைனஸ்க்கு மைனஸ் டைப் பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே வச்சுரும். இப்போ பார்த்தோம்னா நம்ம மைனஸ் கொஞ்சம் பெருசாகவும் ப்ளஸ் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டி பார் வரும். அதில் அதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி அதை ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கிறோம். இப்போ இதை அந்த போர்டை கொண்டு போய் வச்சோம்னா அந்த மேலே வந்து நீள அகலம் 40-32 இருக்குது. நம்ம 40க்கு 35 அப்படின்னு வச்சோம்னா சரியாக இருக்கும்.
இப்போ அதில் டாப்பில் 40 என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணோம்னாக்கா அது 40 வந்துடும். அது மாதிரி கீழே அகலத்துக்கு 35 என்ட்ரி பண்ணோம்னா 35 வந்துடும். இப்போ இது போர்டு சைஸ் வந்தாச்சு. இப்போ இதில் நமக்கு வந்து ஷோல்டர் மாஸ்க் வேணும்னா லெஃப்ட் சைடில் வந்து அந்த டூல் பாரில் பார்த்திங்கன்னா ஷோல்டர் மாஸ்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஷோல்டர் மாஸ்க் மட்டும் ஹைலைட் ஆகும். இதை நீங்கள் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து எக்ஸ்போர்ட்டில் போய் ஜெர்பர் எக்ஸ்போர்ட் அது பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சு இந்த பிசிபி வேணும்னா இந்த ஃபைல் அனுப்பணும். அதில் நமக்கு வந்து சில்க் ஸ்க்ரீன் வேணாம், காப்பர் பாட்டம் மட்டும் வேணும். அடுத்து ஷோல்டர் மாஸ்க் வேணும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போர்டுனுடைய பவுண்ட்ரி அது இருக்கும். அது செகண்ட் அந்த காலம் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வேணுமோ நீங்கள் இதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஜென்ரேட் ஜெர்பர் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இது வந்து சேவ் ஆயிரும். இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு அனுப்புறதுனா அல்லது ஜெர்பர் ஃபைல் வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பிரிண்ட்டு தான் வேணும். அதுக்காக ஃபைலில் போய் பிரிண்ட்டில் போய் எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரி எடுத்தோம்னா இது வரும். இதில் சில் ஸ்க்ரீன் நமக்கு வேணாம், அதை வந்து ஓகே பண்ணிடுறோம். அடுத்து அது பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிசிபிக்கு இன்னொரு பிசிபிக்கு இடைவெளி வந்து 2 mm அங்கே செட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஹரிஜாண்டலாக எக்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு 5 காப்பியும், வெர்டிகலாக ஒய்யில் வந்து நமக்கு வந்து ஒரு 6 காப்பியும் இருக்கிற மாதிரி பண்ணி ஓகே பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு 30 பிசிபி இதில் வந்துடும். இப்போ அதை அப்படியே கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா ஒரு ஃபைல் நேம் கேட்கும். அந்த ஃபைல் நேமில் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இதில் பிடிஎஃபாகவே நமக்கு சேவ் ஆயிரும். இதை நம்ம ஃபோட்டோ பேப்பரில் காப்பி எடுத்து இந்த பிசிபி நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் அவுட்டை ஃபோட்டோ பேப்பரில் லேசர் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து நீங்கள் எத்தனை பிசிபி வேணாலும் பண்ணிக்கலாம். நாம் ஏற்கனவே பண்ண மாதிரி அந்த பிசிபி முறைகளை செஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.